மலேசிய இந்திய சமூகத்தை பரிசான் கடந்த காலங்களில் ஏமாற்றியது போலவே இப்போது பக்காத்தானும் ஏமாற்றி வருகிறது என்று பசாமா கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். இந்திய சமூகத்தை பொறுத்தவரை எத்தனை சிறப்பு திட்டங்கள், எத்தனை அமைச்சர்கள் என்பது மட்டுமே இந்தியர்களின் பிரச்சனையாக நாம் கருத முடியாது. வாழ்வாதார சிக்கலை எதிர்நோக்கும் இந்தியர்களுக்கு நியமிக்கப்பட்ட இந்திய சமூக தலைவர்களை அணுகவே முடியாத போது எப்படி இந்தியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பெரும்பாலான இந்தியர்களுக்கு எப்படி அரசு உதவி திட்டங்களுக்கு விண்ணப்பிப்பது என்று கூட தெரியாத சூழல் இங்கே இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டுமே நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளாலும் ஏமாற்றப்பட்டு வருகிறது. பதவிகள் கொடுத்தால் அந்த பதவியை கொண்டு இந்தியர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார்கள் என எதிர்பார்க்கிறோம் என இப்போதைய அரசாங்கமும் அப்போதைய அரசாங்கமும் நினைத்து கொண்டிருக்கிறது. எல்லா அமைச்சர்களும் எல்லா சமூகத்திற்கு தேவையானதையும் செய்ய வேண்டும். இந்தியர்களின் நலனை பாதுகாப்பதும் ஒரு மலாய்க்காரரான எனது கடமைகளில் ஒன்று என எல்லா மலாய் அரசியல்வாதிகளும் சீன அரசியல்வாதிகளும் உணர வேண்டும் என்று டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி வலியுறுத்தினார். ஜொகூர் அம்னோ கட்சியில் முடிவெடுப்பதில் தன்னாட்சி இல்லாத நிலை குறித்து இனிமேலும் மௌனம் காக்க முடியாது என்று கூறி அம்னோ கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் புவாட் சர்காசி இன்று கட்சியில் இருந்து உடனடியாக விலகுவதாக அறிவித்துள்ளார். கடுமையான வார்த்தைகளில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் தாம் எந்த மன வருத்தமும் இல்லாமல் கட்சியை விட்டு வெளியேறுவதாகவும் இனி கட்சியின் கருத்துகளுக்கு மாறாக பேசும் போதெல்லாம் தன்னை கட்சி துரோகி என்று குற்றம் சாட்டப்படுவதிலிருந்து விடுபடலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போது மலாய்க்காரர்களுக்கும் மலேசியர்களுக்கும் முக்கியமான ஒரு தளமாக தாம் இன்னும் மதித்து நேசிக்கும் அம்னோவை விமர்சிக்க தமக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளது என்று அவர் கூறினார். தனது முடிவு தனிப்பட்ட சுயநலத்தால் எடுக்கப்பட்டதல்ல என்றும் கைரி ஜமாலுடீன், இசாமுடீன் ஹுசேன் மற்றும் நோ ஒமார் போன்ற முக்கிய தலைவர்கள் மீண்டும் கட்சியில் இணைவதன் மூலம் அம்னோ மீண்டும் வலுப்பெற்று வருகிறது என்று கருதப்படும் இந்த நேரத்தில்தான் தாம் வெளியேறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜொகூர் அம்னோ சுயாதீனமாக முடிவெடுக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் இதை ஜொகூர் மந்திரி பசார் ஓன் ஹபீஸ் காசி தன்னிடம் ஒப்புக்கொண்டதாகவும் முன்னாள் பத்து பகாட் நாடாளுமன்ற உறுப்பினருமான புவாட் சர்காசி குற்றம் சாட்டினார். ஓன் ஹபீஸ் காசி வெறும் ஆம் என்று தலையாட்டும் நபராக மட்டுமே செயல்படுகிறார் என்பதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. இதனால் ஜொகூர் அம்னோ வெளிப்புற கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு பொம்மையாக மாறியுள்ளது என்று அவர் கூறினார். நிலைமை மேலும் மோசமடைவதற்கு முன்பு தவறுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு தமக்கு அரசியல் துணிச்சலை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பரிகாத்தான் நேஷனல் தலைவர் அமாட் சம்சூரி முக்தார் பரிகாத்தான் நேஷனலுக்குள் புதிய கட்சி நுழைவதற்கான பெர்சாத்துவின் ஆட்சேபனைகளை நிராகரித்துள்ளார். அனைத்து உறுப்பு கட்சிகளும் கூட்டணியில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இப்போது பார்ட்டி வவாசான் நெகாரா எனப்படும் பார்ட்டி சிந்தா மலேசியா சேர்க்கைக்கு தான் முன்வந்ததாக பெர்சாத்து உதவித் தலைவர் அமாட் ஃபைசால் அசூமு கூறியிருக்கும் கருத்துகளால் தாம் ஏமாற்றமடைந்ததாக அவர் தெரிவித்தார். பரிகாத்தான் நேஷனல் அதன் அரசியலமைப்பு, நிறுவன ஒழுக்கம் மற்றும் கூட்டு முடிவுகளின் அடிப்படையில் செயல்படுகிறது என்பதை வலியுறுத்திய சம்சூரி உள் கூட்டணி விவகாரங்கள் பொது தளத்தில் கொண்டு வரப்பட்டதற்கு வருத்தம் தெரிவித்தார். பெர்சாத்து உட்பட ஒவ்வொரு உறுப்பு கட்சியும் கூட்டங்களின் போது கருத்துக்களை வெளிப்படுத்தவும், ஆட்சேபனைகளை எழுப்பவும் மற்றும் அந்தந்த நிலைப்பாடுகளை நிலைநிறுத்தவும் முழு இடம் உள்ளது என்று அவர் கூறினார். எனினும் கூட்டணியின் அதிகாரப்பூர்வ நடைமுறையின் மூலம் ஒரு முடிவு எடுக்கப்பட்ட பிறகு அந்த முடிவை அனைத்து கட்சிகளும் மதித்து பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஜொகூர் மாநில அம்னோ விவகாரத்தில் அரண்மனை தலையீடுதான் காரணம் என கூறப்படும் குற்றச்சாட்டை அம்னோ பொதுச் செயலாளர் டாக்டர் அஸ்ராப் பஜ்டி டுசுக்கி மறுத்துள்ளார். முன்னாள் அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் புவாட் சர்காசி கட்சியை விட்டு விலகியதற்கான உண்மையான காரணம் அவரது மகனுக்கு ரெங்கிட் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் வாய்ப்பு கிடைக்காததே என்று அவர் தெரிவித்தார். அஸ்ராப் பஜ்டி டுசுக்கி தனது சமூக வலைத்தள பதிவில் புவாட் சர்காசி தமக்கு நீண்ட குறுஞ்செய்தி அனுப்பி தனது மகனை ரெங்கிட் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக பரிசீலிக்காவிட்டால் கட்சியை விட்டு வெளியேறி அம்னோவுக்கு எதிராக விமர்சனம் செய்வேன் என்று எச்சரித்ததாக தெரிவித்தார். மேலும் புவாட்டின் மகன் இளம் வயதுடையவராகவும் எதிர்காலத்தில் சிறந்த தலைவராக உருவாகும்
திறன் கொண்டவராகவும் இருப்பதை தாம் மறுப்பதில்லை என்றும், ஆனால் தேர்தல் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் போது வயது அல்லது திறமை மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் மற்றும் தொகுதி சார்ந்த காரணிகளையும் கட்சி பரிசீலிக்கும் என்று அவர் விளக்கமளித்தார். மலேசியாவில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பதிவாகி வரும் வேலை இழப்பு போக்கு தற்போது கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும், நாட்டின் வேலையின்மை விகிதம் இன்னும் 4 விழுக்காட்டிற்கும் கீழே இருப்பதாகவும் பொருளாதாரத்துறை அமைச்சர் டதஸ்ரீ அக்மால் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். மார்ச் மாதத்தில் வேலையின்மை விகிதம் 2.9 விழுக்காடாகவும் ஏப்ரல் மாதத்தில் 3 விழுக்காடாகவும் இருந்ததாக கூறினார். இது முழுமையான வேலைவாய்ப்பு நிலையை குறிக்கும் 4 விழுக்காடு எல்லைக்கு கீழே இருப்பதால் நிலைமை இன்னும் கட்டுக்குள் இருப்பதாக அவர் விளக்கமளித்தார். மேலும் உலக பொருளாதார நிச்சயமற்ற சூழல் மற்றும் சில நிறுவனங்களில் செயல்பாடுகள் சுருக்கப்படுவது போன்ற காரணங்களால் அரசாங்கம் இந்த விவகாரத்தை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பூடி 95 திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள 1.4 கோடி பயனாளர்களில் மாதத்திற்கு 200 லிட்டருக்கும் அதிகமாக ரோன் 95 ரக பெட்ரோலை பயன்படுத்துகிறவர்கள் 1 விழுக்காட்டிற்கும் குறைவானவர்களே என்று 2ஆம் நிதி அமைச்சர் டதஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்துள்ளார். இந்த தகவல்கள் தினசரி கண்காணிப்பு மற்றும் பயனாளர்களின் அடையாள அட்டை எண்ணின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் தரவு பகுப்பாய்வின் மூலம் பெறப்பட்டவை என்பதால் அவை வெளிப்படையான மற்றும் நம்பகமான தரவுகள் என்று குறிப்பிட்டார். பூடி 95 திட்டத்தை பயன்படுத்த விரும்புகிறவர்கள் தங்களது அடையாள அட்டை எண்ணை அமைப்பில் பதிவு செய்ய வேண்டும். தினமும் சுமார் 30 லட்சம் பரிவர்த்தனைகள் பதிவாகின்றன. எங்களிடம் உள்ள தரவுத்தளத்தை ஆய்வு செய்து ஒவ்வொரு பயன்பாட்டையும் பகுப்பாய்வு செய்து உறுதிப்படுத்த முடிகிறது என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.